இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பளிச்சு எதிர்காலம் தெரியுது அப்படின்னு சொல்ற மாதிரி பவன் கல்யாண் அங்க ஜெயிச்சிட்டாரு அப்படின்னும் போது இங்க நம்மளுடைய தளபதி ரசிகர்கள்லாம் உற்சாகமாயிட்டாங்க. நீங்க நடிகர்கள் வந்து நாடாள முடியுமா அப்படின்னும் போது நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியம் ஆயிருக்கு. விஜய் கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா மாற்று அரசியல் நல்லா சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. நார்மலாக ஒரு டீசெண்டான அரசியல் பண்ணாலே போதும், நீங்கள் ரொம்பலாம் மாற்ற வேணாம் தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அவர் பண்ணுறது சில விஷயங்கள் அவருடைய புஷியானதை வச்சும் ரசிகர்கள் வச்சும் பண்ணுறது எல்லாம் என்னன்னா 100 வருஷமாக இது வரைக்கும் என்னென்னலாம் அரசியலில் பண்ணமோ அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. இதெல்லாம் வேண்டாம், இத்தனை கோடி சம்பளம் வேண்டாம், இத்தனை கோடி எதுவுமே வேணான்னு தான் அவர் வந்து அரசியலுக்கு வரேங்கிறார். அப்படி முதலாம் தெரியாமலாம் இருக்காது. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த ஒரு பயம் மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த துணை முதல்வர்ன்ற அந்த பயம் வந்து எனக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் டெல்லி புறப்பட்டு சென்றார் ரஜினிகாந்த், வாழ்த்து தெரிவிக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நமக்கே ஒரு பக்குன்னு தான் இருக்கு. இவர் ஏன் அங்க போய் பண்ணோம்? ரஜினி வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு. அந்த மனிதர் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்காரு. நடிப்பை பொறுத்த வரைக்கும் மட்டும் பொது வாழ்க்கை, தன்னுடைய வாழ்க்கையை அவர் வந்துட்டு அழகா அமைச்சுக்கிற அந்த ஒரு விஷயத்துல இருக்குல்ல, அதுல வந்து எப்பவுமே அவர் ஏதாவது ஒரு தொக்கு வைக்கிறாரு. மேடையில வந்துட்டு அவங்க மகள் வந்துட்டு சங்கி அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டதா இருக்கட்டும், இப்போ மோடிஜி அவர்கள் அழைச்சு அவர் டெல்லிக்கு போனதா இருக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன், பிஜேபி ஆட்சி செய்ய போகுது, பிஜேபி ஆட்சி செய்யறதுக்கும் ரஜினி அவர்கள் டெல்லிக்கு போறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? வாய்ப்பு இருக்குங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இளையராஜாவும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு மோடியை வந்துட்டு அம்பேத்கரோட ஒப்பிடுறாரு. ரஜினி அவர்கள் வந்துட்டு சொன்னா அநேகமா எனக்கு அவரும் அம்பேத்கர் அளவுக்கு மோடி அவர்களை ஒப்பிடுவாரு அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்க, இளையராஜாவுக்கு ஒரு போஸ்டிங், ரஜினி அவர்களுக்கு ஒரு போஸ்டிங் அப்படின்னா அந்த சட்டசபையா அது பார்லிமெண்ட்டை பாருங்களேன், ஜெகஜோதியா காவி உடையில. ஏங்க, அதாவது பளிச்சு எதிர்காலம் தெரியுது அப்படின்னு சொல்ற மாதிரி பவன் கல்யாண் அங்க ஜெயிச்சிட்டாரு அப்படின்னும் போது இங்க நம்மளுடைய தளபதி ரசிகர்கள்லாம் உற்சாகமாயிட்டாங்க. ஏண்டா எப்படிடா சொன்னீங்களடா நடிகர்களை வந்து நாட்டை ஆள முடியுமா அப்படிலாம் கேட்டீங்கல்ல, அங்க பார்த்தல அப்படின்னு அதை பேசிட்டு இருக்கும்போது ஒரு ட்விட் ஒன்று கவனிச்சிங்களா? விஜய் அவர்கள் டக்குன்னு வந்துட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டது எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படிலாம் பண்ண மாட்டாரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு பக்கம் தேடி போய் யோசிச்சு பார்த்தா விமர்சனமே அதானே, நீங்க நடிகர்கள் வந்து நாடாள முடியுமா அப்படின்னும் போது நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியம் ஆயிருக்குது. ஏன்னா முன்னாடி இருந்து இப்போ பார்த்த வரைக்கும் எல்லாமே திரைப்படத்துறையை சார்ந்தவங்க தான் வந்து ஆண்டிருக்காங்க. இப்போ கூட வந்துட்டு கிட்டத்தட்ட அவங்க தான் ஆண்டிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னும் போது விஜய் அவர்கள் உள்ள வந்து பண்ணுவாரா, இவ்வளவு சீக்கிரம் வந்து ஜெயிக்க முடியுமா? ஆல்ரெடி வந்து நீங்க திரைப்படத்துறையிலேருந்து வந்திருந்தா கூட எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சு அவர் நிலையாகி அவர் முதலமைச்சராகிறதுக்கு எவ்வளோ ஆச்சு. ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஆயிருக்காருன்னா சும்மா கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கோட்டையை கட்டி வச்சுட்டு போனார் வந்து கலைஞர் அவர்கள். அவங்க உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம், அறிஞர் அண்ணா இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிழவர் இருந்தார், அவர் தான் வந்து பெரியார் அவர்கள். ஸோ அப்பேற்பட்ட ஒருத்தவங்களாம் இருந்ததுனால தான் வந்து இவங்க வந்தாங்க அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் வரலாறு. ஆனால் இன்னைக்கு வந்து அதை கொஞ்சம் கொஞ்சம் மாறி நம்ம கேரளாவில் சேட்டன்கள் சொன்னாங்க, நம்மளை ஓட்டு வாங்க கூட ஏடா நீங்க வந்து தலைவனை போய் திரையில தேடுறீங்கன்னு. சுரேஷ் கோபி ஜெயிச்சிட்டாருங்க. ஆமா, அதுவும் வந்துட்டு பிஜேபியோட வேற ஏதாவது நல்ல கட்சியில ஜெயிச்சிருந்தா கூட வந்து நமக்கு ஓகே பரவாயில்ல ரொம்ப இருந்திருக்கும். ஜெயிச்சோட நினைச்சேன் என்ன சேட்டா எந்தா இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க அங்க அப்படி ஆகி போச்சு. ஆனா இதெல்லாம் அந்த கதையெல்லாம் பார்க்கும்போது இந்த பக்கம் அப்படி திரும்பி பார்த்தா 2026 சட்டமன்ற தேர்தலில் நமக்கு வெயிட்டான தரமான கண்டென்ட் இருக்குன்றது மட்டும் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து உள்ள வந்து ஓட்டை பிரிக்க போறாரா இல்லை வந்து ஓட்டெல்லாம் வந்து வாங்கி ஜெயிக்க போறாரா அப்படின்ற மாதிரி இருக்கு. மீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, 1 ஹவர்ல 10 மில்லியன் ஓட்ஸ் பாரு நாங்க ரெக்கார்ட் பண்ணி காட்டுறோம் அளவுக்குலாம் இப்போ வந்து மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, தளபதி ரசிகர்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வச்சு எனக்கு பார்க்கும்போது தளபதி அவர்களுக்கு ஒரு பூஸ்ட் அப் மாதிரி இருக்குன்னு தோணுது. ஓகே நம்ம வரது வந்து கரெக்டு தான் போல, சரியான நேரம் தான் போல நினைச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு தளபதியை பார்த்தா கூட பயமா இல்லைங்க, அவங்க ரசிகர்களை பார்த்தா தான் ரொம்ப டெரரா இருக்காங்க. குறிப்பா புஷி ஆனந்த் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இந்த துணை முதல். அதாவது ஒரு வீடியோவில் பார்த்தேன், நின்று கத்திட்டு இருக்காங்க, ஏதோ போட்டோ காமிச்சு சொல்லி ஏதோ நலத்திட்ட உதவி போல. அப்ப முதல்வர் விஜய் முதல்வர் கத்துறாங்க, சூப்பரா இருந்துச்சு. நல்லா டக்குன்னு ஒருத்தன் துணை முதல்வர் ஆனந்தண்ண அப்படின்னு, ஆனந்தண்ணா யாரா இவரு டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா 500 ரூபா வேலை செய்யுது அப்படின்ட்டு போன மாதிரியான ஒரு உணர்வு. ஆனா வந்து நார்மலா விஜய் கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா மாற்று அரசியல் நல்லா சொல்லுவாங்க,
அதெல்லாம் தேவையில்லை. நார்மலாக ஒரு டீசெண்டான அரசியல் பண்ணாலே போதும், நீங்கள் ரொம்பலாம் மாற்ற வேணாம் தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அவர் பண்ணுறது சில விஷயங்கள் அவருடைய புஷியானதை வச்சும் ரசிகர்கள் வச்சும் பண்ணுறது எல்லாம் என்னென்னா 100 வருஷமாக இது வரைக்கும் என்னென்னலாம் அரசியலில் பண்ணமோ அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. இப்போ இன்னி கூட வந்துட்டு காகிதம் இல்லது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு 129வது பிறந்தநாள், ஸ்டாலின் போய் பார்க்குறாரு, எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு ஓகே. புஷியானந்த் போய் சம்மந்தமே இல்லாமல் போய் சால்வை போட்டு பூவெல்லாம் வச்சுட்டு வர்றாரு. எதுக்கு இவர் அனுப்புனாங்க எது இப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கா? அது வந்து கொஞ்சம் கலக்கமாக இருக்கு. சினிமாவில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பூஜை போடணும், அப்புறம் டேரக்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் பூஜையே போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே ஃபார்மேட்டாக கடைசியாக பூசணி உடைப்பாங்க. அதை தான் சொல்கிறேன், எல்லாம் பண்ணணும்ல. அந்த மாதிரி அவரும் பண்ணுறாரு போல். அந்த மாதிரி அவரும் பண்ணலாம். பட் ஆனால் வந்து அதான் சொல்கிறேன், எல்லாம் பண்ணதை இவர் பண்ண மாட்டாருன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ல. இவர் வருவார், டீசெண்டாக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவார், ரொம்ப டிக்னிஃபைடாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவருக்கே தெரியும் போல் இந்த மக்களுக்கு இப்படி தான் பண்ணணுன்ற ஒரு புரிதலில் இருந்து நான் இப்படி தான் பண்ண போகிறேன்னு சொல்லி புஷியானந்த் வர நாட்களை கையில் வச்சுக்கிட்டு போய் 500 ரூபா கொடுத்து அடுத்த துணை முதல்வர் அந்த ஒரு படத்தில் லிவிங்ஸ்டன் சொல்லுவார்ல, அமெரிக்க ஜனாதிபதி, எனக்கு உண்மையிலே அந்த ஃபீல் தாங்க வந்தது. பவன் கல்யாண் ஜெயிச்சிட்டார், ஓகே, விஜயம் ஜெயிப்பாருன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய ரசிகர்களும் புஷியானந்தும் பண்ணுறதை பார்க்கும்போது கொஞ்சம் கலக்கமாக இருக்குது. ஆனால் பவன் கல்யாண் ஜெயிச்சதில் ஒரே ஒரு நன்மை என்ன தெரியுமா, அவரோட ரசிகர்கள்லாம் கந்து வட்டி கடன் வாங்கியாச்சும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வாங்கி அடிக்க வச்சுருப்பாங்க ராமராஜில் வந்து. அதாவது நீங்கள் சொல்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ஒரு கருப்பு நாள் அப்படின்னா டிசம்பர் 31 நினைக்கிறேன், பிகாஸ் இன்க்ளூடிங் மீ. ஏன்னா வந்துட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஜினிகாந்த் மேலே ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேயோ ஒரு ரஜினி ரசிகர் வந்து ஒரு இடத்துக்கு போகிறார் அப்படின்னா, என்னப்பா உங்களால் அரசியல் வரேன்னு சொன்னார், என்னப்பா ஆச்சுன்னு கேட்பாங்க. நாங்கள் சொல்லுவோம், தலைவர் வரேன்னு சொல்லாமல் இருக்க மாட்டார், வருவார் கண்டிப்பாக அப்படின்னு ஒரு இது நடக்குது. அப்போ வந்து அவர் ஸ்டேஜில் பேசும்போது நான் அரசியலுக்கு வருது உறுதி அப்படின்னு சொன்னோன்னா எங்களுக்குலாம், ஐ மீன் ரஜினி ரசிகர்களுக்குலாம் ஒரு மாதிரி ஒரு சிலிர்த்து போயிட்டோம். உண்மையாவே அவ்வளோதான்டா, இனிமே பாருங்கடா அப்படின்னு. ஏன்னா அரசியல் ரீதியாகவும் சரி சினிமாலையும் சரி மேடையில் ரஜினி சார் பேசும்போது, ஆனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் சொன்னீங்கல்ல நான் அரசியல் வருது உறுதின்னு சொல்லிட்டு சிலிர்த்து போய் செல்லு ஏட்டு வந்தேன். இந்த நானும் ரோடி தான்ல ராகுல் தாத்தா சவுண்ட் விடுவான் தெரியுமா, ஏய் அப்படின்னு சொல்லிட்டு வாயோடு ஆர்ஜி. எனக்கு ஏன் தெரியல அந்த காட்சி திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. அதாவது இந்த மாதிரி தான் புண்படுத்தினாங்க அந்த டைம்லையும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு காலகட்டத்தில் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்துட்டு அரசியலுக்கு ஒரு உறுதி அப்படின்னோடனே எல்லா இடத்துலையுமே தொண்டர்கள் வந்துட்டு ரசிகர்களாக இருக்கவும் தொண்டர்களாக மாறணுன்ற ஆசையில் அவ்வளோ செலவு பண்ணி கட் அவுட்டு, நிறைய இடங்களில் போஸ்டரு, அதாவது ரெடியாக இருக்காங்க. நீ மாவட்டம் நான் வட்டம், இப்போ எப்படி புஷியானந்த் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி புஷியானந்த் கொஞ்சம் பெருசாகவே ஆசைப்படுறாப்புல. இவங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. ஓகே, தலைவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிற ஃபைனலி முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு. கரெக்டாக டிசம்பர் 31 வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ரொம்ப டிசப்பாயிண்டட். அதாவது இப்போ இல்லைன்னா எப்பயும் இல்லைன்னு ஒரு டைலாக் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இப்போ இல்லை எப்பயுமே இல்லைன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி கலக்கமாயிருச்சு. என்னன்னா ஒரு உடல்நிலை கருதி வேண்டாம், இதுக்கு மேலே இருந்தால் நமக்கு செட் ஆகாது, அரசியல் நமக்கு வராதுன்ற மாதிரி ஒதுங்கிட்டாரு. அப்புறமும் சந்தோஷம் தான் எனக்குலாம். ஓகே, அவர் வந்து போதும், ஏன்னா அவரோட இது வந்து நடிக்கணும், அவர் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும், பார்க்கணும், மக்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணணுன்றதான் நமக்கு ஆசை. அரசியல் வேணாங்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரியாதான்? அதான் நாங்களும் கேட்டோம், இதை ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாமே தலைவா, ஏன்னா இத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க இவ்வளோ பண்ணாங்களே அப்படின்னு. ஆனால் அப்படியே விஜய்க்கு வந்தீங்க அப்படின்னா அந்த கதையே இல்லைங்க. ஏன்னா இங்கே கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணதே பண்ணட்டுமே, ஏடிஎம்கே என்ன பண்ணாங்க, டிஎம்கே என்ன பண்ணாங்க, எல்லாரும் பண்ணதே பண்ணட்டுமே. இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த படிநிலைகளை பார்த்துருப்பீங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாப்புல. அதே தான் அப்படியே விஜய் ஃபாலோ பண்றாரு. எனக்கு என்னன்னா, எதுவுமே பண்ணாம ஒரு காலகட்டத்தில் நான் வரலன்னு சொன்னதுக்கு நான் வர்றேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி திராவிட கட்சிகள் பண்ற மாதிரி விஜயோட போட்டோ வச்சு தான் நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறாங்க, விஜயோட போட்டோ காமிச்சு தான் எல்லா இடங்கள்லையும் வந்து நடக்குது, கூட்டம் நடக்குது, பேசுறாங்க, எல்லாம் ஓகே. கார்ல வரும்போது கூட எதிர் சைட்ல இருந்து பார்த்தா நடுவில் இந்த போட்டோ எப்படி நிக்குதுங்க, பாம்பு படம் எடுத்த மாதிரி. அதாவது ஒரு தற்கொலைத்தனத்துக்கு ஒரு அளவு இருக்கலாம், இது உச்சத்துல இருக்கு, அது இருக்கதான் செய்யுதுங்க. பட் இருந்தாலும் யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ விஷயங்களை கடந்து வந்த விஜய்க்கு இது தெரியாதா? ஏன்னா அவர் கண்டிப்பாக அரசியல் ரீதியாக அவர் பட்ட அவமானங்கள் அவஸ்தைகள் மீடியாவில் வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி நிறைய பேருக்கு தெரியும், வீட்லேயும் சரி அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அவருக்கு. ஸோ இவ்வளோத்தையும் தாண்டி நீ யோசிச்சு பாருங்களேன், ஒரு 2-3 நாள் வந்துட்டு அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசாமையோ இல்லை ஒரு 2-3 மாதம் அவங்க அப்பா கிட்ட பேசாமல் வீடியோ ஃபோட்டோ போடாமல் இருந்தால் அவருக்கு அவங்க அப்பாவுக்கு சண்டை போலன்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க தான் இருக்காங்க. ஏன்னா அப்படி இருக்கும்போது அவர் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இன்னொரு பக்கம் வந்துட்டு படம் வருது, அவருக்கு ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு அவர் உண்மையாக இருக்கணும், இதெல்லாம் பண்ணிட்டு தான் இதெல்லாம் வேண்டாம், இத்தனை கோடி சம்பளம் வேண்டாம், இத்தனை கோடி எதுவுமே வேணான்னு தான் அவர் வந்து அரசியலுக்கு வரேங்கிறார். அப்படி முதலாம் தெரியாமலாம் இருக்காது. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த ஒரு பயம் மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த துணை முதல்வர்ன்ற அந்த பயம் வந்து எனக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. என்னன்னா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேங்க,
ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருக்கவங்க, ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க, இப்போ அரசியல் எடுத்துட்டா கூட ராகுல்ஜியா இருக்கட்டும், ஏன் மோடிஜியாவே இருக்கட்டுமே, அது செட்டப்பாவே இருக்கட்டுமே, ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் இல்ல 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ராகுல்ஜி மோடின்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ மோடிஜின்னு சொல்ல பார்த்தீங்களா? அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடாது தான், பட் இருந்தாலும் அதுக்காக இல்லைங்க, எப்பவுமே மோடிஜி மேல ஒரு மரியாதை இல்லை. சரியா ரிசல்ட் அப்படி வந்துருச்சுங்க. இப்போ வந்து ராகுல்ஜி வந்துட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன், அவருக்கு செட்டப்லாம் கிடையாது. உண்மையாக வந்துட்டு ஒரு குழந்தை வருதுன்னா அதை வந்து கொஞ்சிறது, இது பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவார். யாத்திரை போகும்போது கூட எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே அதிகமாக த்ரெட்டன் இருக்கு, இந்தியாவிலேயே ஒரு த்ரெட்டன் அதிகமாக இருக்க ஒரு ஆள் அப்படின்னா ராகுல் காந்தின்ற மாதிரி ஒரு டாக் இருந்துகிட்டே தான். அந்த குடும்பத்துக்கே அந்த ஹிஸ்ட்ரி இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது இவர் மனுஷன் அப்படியே ஒரு டிஷர்ட்டை போட்டு பேண்ட்டை போட்டு நடந்து வந்துட்டு தான் இருக்காரு. சுற்றி முற்றி எந்த பிளாக் கார்ட்ஸ் யாரும் வந்துட்டு அவர் இது பண்ணல. நினைச்சா அவர் என்ன வேணா பண்ண முடியுன்ற அளவு தான் இருக்காங்க. அப்போ பொதுமக்கள் வராங்களா, யார் வராங்கன்னே தெரியாது. வந்து அவர் கொஞ்சம் வராங்க, பேசுறாங்க, இது பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. அந்த இடத்துல கூட வந்துட்டு விலக்கி விடுறதுக்கோ அதுக்கோ ஆள் கிடையாது. ஆனா புஷி ஆனந்த் எப்படின்னா, அவர் வீட்டுல கிளம்பிட்டாரு, விஜய் சார் கிளம்பிட்டாரு அப்படின்னா இங்க ஒரு காரை விலகிட்டு இருக்காரு. விலகு சார் கிளம்பிட்டார் சார், நீலாங்கர்ல வரணும் சார், கிளம்பு சார், என்ன சார் அதுக்குன்னு அளவு இல்லையா? இந்த மாதிரி பண்றது வந்து கொஞ்சம், அதாவது ஓரளவு தான், அதுக்கு மேல இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லா வீடியோலும் சிக்கிறார் வேற. அந்த உரியலான ஏதோ டைலாக் வரும், அந்த மாதிரி சிக்கிறார் வேற. ஒவ்வொரு வீடியோல வந்து சிக்கிறாரு. இந்த வீடியோல பார்க்கும்போது இங்க எங்கெல்லாம் இருந்துறாரா, அதை பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கே தவிர மற்றபடி வந்துட்டு எந்த பயமும் இல்லை. இந்த வீடியோ யாராவது ஃபியூச்சர் பார்த்து ஒருவேளை விஜய் சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன். இப்போ மீசை ராஜேந்திரன் கூட அன்னைக்கு பேசும்போது சொன்னார், அவர் மட்டும் எதிர்கட்சியா உட்காந்துட்டாரு, நான் மீசை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ லியோ படத்துல மொத்தமாக ஒரு மீசர்கள்லாம் குறியா இருக்காரு. ஸோ அவர் சொல்ற மாதிரி ஒரு எதிர்கட்சியா உட்காந்துட்டு அப்போ புஷியானந்தை பார்க்கக்கூடிய நிலமை வச்சுருவீங்களேன், இந்த வீடியோ போட்டு காட்டுவார் இதானே அப்படின்னு. பட் ஆனால் உண்மையை சொல்ல போனா என்னன்னா, எங்களுக்கு வந்து அதை பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் ஓவரா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லணுன்ற விமர்சனம் தான். ஏன்னா கட்சி, நீங்க வந்துட்டு அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா விமர்சனத்தையும் கேட்டுதான் ஆகணும். அதுக்கு வந்து விஜய் சாருக்கு நல்லாவே தெரியும், எப்பேற்பட்ட விமர்சனமாக இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடியவர், ஃபேஸ் பண்ணக்கூடியவர். ஸோ அவர் கூட இருந்து, அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்ற மாதிரி அவர் சும்மா இருந்தாலும் இவங்க ஏதாவது பண்ணி விட்டுருவாரோன்ற பயம் தான் எனக்கு இருக்கு. உண்மை, அந்த பதட்டம் உண்மையிலே இருக்கு. ஆனால் அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் ரஜினியை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்களா, எனக்கு வந்துட்டு ரஜினி வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு. அந்த மனிதர் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் என்னை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்காரு, நடிப்பை பொறுத்த வரைக்கும் மட்டும். பொது வாழ்க்கை, இந்த தன்னுடைய வாழ்க்கையை அவர் வந்துட்டு அழகாக அமைச்சிக்கிற அந்த ஒரு விஷயத்தில் இருக்குல்ல, அதில் வந்துட்டு எப்பவுமே அவர் ஏதாவது ஒரு தொக்கு வைக்கிறாருங்க. மேடையில் வந்துட்டு அவங்க மகள் வந்துட்டு சங்கி அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டதாக இருக்கட்டும், இப்போ மோடிஜி அவர்கள் அழைச்சி அவர் டெல்லிக்கு போனதாக இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன், பிஜேபி ஆட்சி செய்ய போகுது, பிஜேபி ஆட்சி செய்யறதுக்கும் ரஜினி அவர்கள் டெல்லிக்கு போகிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? எனக்கு புரியுதுங்க. அவரு இப்போ ஆன்மீக பயணம்னு சொல்லிட்டு எப்பயும் மேமலைக்கு இன்னைக்கு நேற்று இல்லை, ரஜினி சார் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு அவர் ரசிகரா, நான் அவரை ஸ்கிரீன்ல பார்த்ததுல இருந்து இப்போ வரைக்கும். உங்களுக்கு அவர் ரசிகரா? சரி, நான் அவருக்கு ரசிகரா. இந்த மாதிரி பல கோடி ரசிகர்கள் அவரை பார்த்துருக்கோம். அவங்கள பார்க்கும்போது, ரஜினிக்குன்னு இல்லை எல்லாரும் ரசிகர்கள் தான், பட் ரஜினி சாருக்கு பார்க்கும்போது அப்போ இருந்து இப்போ தொட்டு அவர் எத்தனையோ தடவை இமயமலைக்கு போயிருக்காரு. திடீர்னு ஒரு 3 மாசம் காணாம போயிவார், எங்கன்னு கேட்டா இமயமலையில போயிருக்காருன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரியா, இதுதான் ஆக்சுவலி வழக்கம். ஆனா இப்போ ரீசெண்டா இவர் கன்னியாகுமரியில மோடி அவர்கள் போயிட்டு ஒரு தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும் போது, அதே நாள் அதே டைம்ல இன்னொரு போட்டோ ரிலீஸ் ஆகுது, ரஜினி சார் வந்து இமயமலைக்கு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்க மாதிரி. அப்படியே கனெக்ட் பண்ணி தென்கோடி வடகோடியும் பிரிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி 2 இடத்துல என்ன பண்றாங்க, ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனா அவர் சும்மா தான், அவர் எப்பயும் போற மாதிரி தான் போயிட்டு இமயமலைக்கு போயிட்டு தியானம் பண்றாரு. உடம்பையும் மனசையும் ரிஃப்ரெஷ் பண்றதுக்காக அவர் போயிருக்காரு. அது ஒரு கதை. ஆனா இப்போ வந்து எப்படின்னா, இப்போ ஒரு மரியாதை நிமித்தமா ஒரு சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்டுருக்காங்க. அவர் வந்து ஆந்திரா, கர்நாடகா எங்க போனாலும் ரஜினிக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சிருக்காருன்னும் போது அவரை வாழ்த்துறதுக்காகவும், பிரதமர் மோடி ஜெயிச்சிருக்காரு வாழ்த்துறதுக்காகவும் போயிருக்கலாம். அப்போ போது அவங்க அழைப்பு எடுத்துருக்கலாம், போயிருக்கலாம். இது ஒரு சாதாரண நிகழ்வு. ஆனா இந்த பேச்சாவே எப்படி நம்ம பேசுறாங்க, காங்கிரஸ் வந்துட்டு, அதாவது இந்தியா கூட்டணி சந்திரபாபு நாயுடுவை வந்துட்டு அவங்க பக்கம் இழுக்கிறதுக்கான முயற்சிகள் பண்றதாகவும், பிஜேபி வந்துட்டு சந்திரபாபு நாயுடுவை ஆல்ரெடி அங்கதான் இருக்கிறாங்க, பட் இருந்தாலும் போயிடக்கூடாதுன்னு பாத்துக்கிறதுக்காகவும், இதுக்கு பாதுகாவலா தான் ரஜினியை உள்ள கொண்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதாகவும். அதாவது அதாங்க, ஒரு போட்டோ ரிலீஸ் ஆச்சுன்னா அதை வச்சு நீ என்னென்னலாம் பேசுவீங்களோ பேசுங்க. இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்துட்டு அவர் அங்கிருந்து வந்து டெல்லி போய் பார்க்கறது எல்லாமே ஒரு நிகழ்வு தான். ஏன்னா இது ஏன் ரஜினி சார் மேலே தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவர் பண்ணிட்டே இருக்காரு. அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. அவரோட தனிப்பட்ட விருப்பம் வந்து ஆன்மீகத்தில் அவர் இருக்கிறது, அவர் அந்த ஆன்மீகத்தை தேர்ந்தெடுத்து பண்ணுறது. ரஜினி சார் நல்ல குவாலிட்டிஸ்லாம் இருக்குது இல்லைமா, அதாவது
அவர் புறம் பேசாமல் இருக்கிறது, தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் வந்துட்டு உண்மையாக நிறைய விஷயங்கள் அவரை பற்றி குவாலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதை யாரும் இங்கே பேசுறது கிடையாது. அவர் ஆன்மீக தேடல்ன்றது அவரோட பர்சனல். ஏன்னா அவர் லைஃப்பில் அவர் ரொம்ப ஆசைப்பட்டு இது பண்ண விஷயங்களை அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மட்டும் பண்ணலாங்க, உலகத்துக்கே ஆன்மீகம் தேவைன்னு சொல்றது அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லைங்க. எங்கேயுமே நீ சாமி கும்பிடுங்கன்னு சொல்லவே இல்லைங்க. இல்ல, அவர் வந்துட்டு இந்த உலகத்துக்கே ஆன்மீகம்ங்கிறது தேவைன்றது அவர் சொல்றாரு. அது ஏத்துக்கிறது ஏத்துக்காது உங்க விருப்பம். ஆனா அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடாது இல்ல. இப்போ கூட தான் நடக்கக்கூடாது பேசிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து டெல்லியில போய் அவர் பார்க்க போன கூட பேசுறீங்க. அந்த மாதிரி வந்துட்டு அவர் இருக்காரு. ஸோ அவர் வந்து ஆன்மீகத்தை எடுத்தனாலே ஒரு பிஜேபிக்காரு. அதுதான் வந்து அவங்க கூட கோவப்பட்டாங்க ஐஸ்வர்யா. ஆன்மீகம்ன்றது வந்துட்டு அவங்களுடைய சொந்த விருப்பம். அது மட்டும் இல்லாமல் அதில் அவர் ஊறி போய் நிறைய விஷயங்களை பேசும்போது இவர் வந்து சங்கியாக தான் இருப்பார், பிஜேபியாக தான் இருப்பாருன்றது. இப்போ எதர்ச்சியாக நடந்த விஷயத்த கூட வந்துட்டு இப்போ அதை ஒரு பேசு பொருளாக மாற்றுறது. எனக்கு தெரிஞ்சு அவர் போய் வாழ்த்து தெரிவிக்க போயிருப்பாரு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப அமைச்சர் பதவி தான் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எம்பி வாய்ப்பு இருக்குங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இளையராஜாவும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு மோடியை வந்துட்டு அம்பேத்கரோட ஒப்பிடுறாரு. ரஜினி அவர்கள் வந்துட்டு சொன்னா அநேகமாக எனக்கு அவரும் அம்பேத்கர் அளவுக்கு மோடி அவர்களை ஒப்பிடுறாரு அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்க, இளையராஜாவுக்கு ஒரு போஸ்டிங், ரஜினி அவர்களுக்கு ஒரு போஸ்டிங் அப்படின்னா அந்த சட்டசபையா அது பார்லிமெண்ட்டை பாருங்களேன், ஜெகஜோதியா காவி உடையில அப்படியே பார்க்கும்போதே இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று நல்லா அழகா இருக்கும். எங்கள் ஊரில் ஒரு இது சொல்லுவாங்க, சில பேர் வாயில் விழக்கூடாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி வாய் தான் உங்களை மாதிரி ஆள வாய். ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு சும்மா தான் போயிருப்பாரு. ஒரு விஷயமா தான் வந்துட்டு 96லேருந்து அவர் சும்மா தாங்க இருக்காரு. இல்லைங்க, இப்போ போனதுக்கு ரீசன் வந்து ஒரு வாழ்த்துறைக்கு தான் போயிருப்பாரு. ஃபோன் போட்டு பேசியிருக்கலாம், வாட்ஸ்அப்பில் பண்ணியிருக்கலாம், நேரில் போய் தான் சொல்லணுமா? நேரில் போய் சந்திரபாபு நாயுடுவை வந்துட்டு காங்கிரஸ் பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் ரஜினி அவர்கள் செய்கிறாரு. ஆல்ரெடி அவங்க வந்துட்டு பார்த்துருக்கோம்ல, வீரப்பன் அவர்கள் ராஜ்குமாரை வந்துட்டு கடத்திட்டு போகும்போது அதை முன்னின்று பர்ஃபெக்டாக யார் கலைஞர்கிட்ட சொல்லி நக்கீரன் அவர்கள்கிட்ட பேசி அதை ஹேண்டில் பண்ணி இந்த நடுவில் ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல, சோ அவர்கள் பண்ணுவார் மத்தியஸ்தலமாக ஒன்று சொல்லுவாங்களே, அதாவது 2 பேருக்கும் நடுவில் ஒரு விஷயத்தை இருந்து ஹேண்டில் பண்ணுறது, மத்தியில் இருந்து பண்ணுறது. அதை ரஜினி வந்துட்டு ரொம்ப அழகாக அங்கேருந்து பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, கர்நாடகாவில் வந்துட்டு அப்போ பெரிய சம்பவம் அந்த நடந்து நக்கீரன் அவர்கள் போய் அவரை காப்பாற்றின்னு வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் ரஜினியோட இன்வால்மெண்ட் தான். இந்த மாதிரி மத்தியில் பிஜேபி ஆட்சி அமைக்க ஆந்திராவையும் டெல்லியையும் மிக்ஸ் பண்ண ரஜினி அவர்கள் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதாவது எதை வந்து எதோட சேர்க்குறீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து சம்பவத்தையும் இதில் சம்பவத்தையும். ஆல்ரெடி சரத்பவார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன சொல்லிட்டாரு, நாங்கள் பேசவே இல்லைன்ட்டாரு. நாங்கள் வந்துட்டு 2 பேர்ட்டையுமே பேசல, நிதிஷ்டையும் பேசலை, இவர்கிட்டையும் சந்திரபாபுட்டையும் நாங்கள் பேசலைன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது முழுக்க முழுக்க வன்மத்தை கக்குறீங்க. ஏன்னா வந்து ரஜினி சார் போய் பார்த்தது உங்களுக்கு வந்து அவர் பண்ண போகிறாருன்னு நீங்கள் சொல்கிற அந்த டவுட் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்ச டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் நியாயமாக தானே இருக்கும். நாங்கள் இல்லை சொல்கிறேன், டவுட் இருக்க தான் செய்யும், எல்லாருக்கும் இருக்க தான். ஏன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஏன்னா நீங்கள் அந்த நியூஸாக பார்த்தா கூட போதும், பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் டெல்லி புறப்பட்டு சென்றார் ரஜினிகாந்த், வாழ்த்து தெரிவிக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நமக்கே ஒரு பக்குன்னு தான் இருக்கு. இவர் ஏன் அங்கே போய் பண்ணணும்? ஏன்னா அங்கே ஒரு விருந்து ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்து என்ன பண்ணலாம், கூட்டணி என்ன பண்ணி எப்படி பண்ணலான்ற ஐடியாவுக்கு போகும்போது அதில் எதுக்கு ரஜினி சார் போறாருங்கிறது ஒரு கேள்விதான். ஆனால் இதுதான் காரணங்கிறது யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக ரஜினி சார் ஒருவர் வந்து சொல்லுவார், பயப்படாது சொல்லி போறாரு. அவர் இப்படி தான் முதல் ஒன்று சொன்னார், அதாவது திருவள்ளுவருக்கு காவியோடைய போட பார்க்குறாங்க, திருவள்ளுவரும் சிக்க மாட்டார், நானும் சிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் அவர் மட்டும் சிக்கிக்கிட்டே இருக்காரு. இதில் தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு பார்த்து நிறைய இடங்கள் ஏமாந்துட்டே இருக்காங்க. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.